உன்னத பாட்டின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 9ஆம் 10ஆம் வசனங்களை வாசிப்போம். சாலமோன் ராஜா தனக்கு லீபனோனின் மரத்தினால் ஒரு ரதத்தை பண்ணுவித்தான். அடுத்தது 10ஆம் வசனம். அதன் தூண்களை வெள்ளியினாலும் அதன் தட்டை பொன்னினாலும் அதன் ஆசனத்தை ரத்தாம்பரத்தினாலும் பண்ணுவித்தார். அதன் உட்புறத்திலே எருசலேமின் குமார்த்திகளின் நிமித்தம் நேசம் என்னும் சமுகாலம் விரித்திருந்தது. சாலமோன் தன்னுடைய ராஜ்ய பாரத்திலே தனக்காக லீபனோனில் இருந்து வந்த மரத்தின் மூலமாக ஒரு ரதத்தை உண்டு பண்ணினான் என்று சொல்லி நாம் அங்கே வாசிக்கிறோம். 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். சாலமோன் ரதங்களையும் குதிரை வீரர்களையும் அவனுக்கு 1400 ரதங்கள் இருந்தது. 1400 ரதங்கள் அவனுக்கு இருந்ததாக வாசிக்கிறோம். ஆனால் 1400 ரதங்களை காட்டிலும் அவன் தனக்காக, தன்னுடைய குடும்பத்துக்காக, தான் கடந்து ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்துக்கு போவதற்காக அவன் விசேஷமான ஒரு ரதத்தை அவன் உண்டு பண்ணினான் என்று சொல்லி அந்த உன்னத பாட்டின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். சாலமோன் ராஜா தனக்கு லீபனோனின் மரத்தினால் ஒரு ரதத்தை என்ன செய்தானாம்? பண்ணுவித்தார் என்று சொல்லி வாசிக்கிறோம். தனக்காக, தன் குடும்பத்துக்காக, தன்னுடைய ராஜ்ய மேன்மையை அவன் வெளிப்படுத்தி காட்டும்படியாக அவன் போகிற இடமெல்லாம் அந்த ரதத்தின் மூலமாக தன்னை வெளிப்படுத்தி காட்ட வேண்டும் என்பதற்காக ஒரு அலங்காரமான அழகான ஒரு ரதத்தை அவன் உண்டாக்கினான் என்று சொல்லி நாம் அங்கே வாசிக்கிறோம். அல்லேலூயா. ஆனால் அந்த ரதத்தை அவன் உண்டாக்கினது மட்டுமல்ல, அந்த ரதத்தை அவன் எப்படி உண்டாக்கினான் என்று சொல்லி அந்த வசனங்கள் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. 10ஆம் வசனத்திலே வாசிக்கும் போது அதன் தூண்களை வெள்ளியினாலும் அதன் தட்டை பொன்னினாலும் அதன் ஆசனத்தை ரத்தாம்பரத்தினாலும் பண்ணுவித்தான். அங்கே தூண்களை குறித்து வாசிக்கிறோம். இப்ப சாலமோன் தன்னுடைய ரதத்தில் உருவாக்கப்பட்டிருக்கிற இந்த தூண்களை பற்றி இந்த காலையில நாம் தேவ சமூகத்தில் படிக்க போகிறோம். நாம் நன்றாக தெரியும், சாலமோனுடைய உன்னத பாட்டு மணவாளனாகிய இயேசுவையும் மணவாட்டியாகிய சபைக்கும் தங்களை வெளிப்படுத்தி காட்டுகிற ஐக்கியத்தை, சிநேகத்தை, ஒரு மனதை, வெளிப்பாடுகளை அது வெளிப்படுத்தி காட்டுகிறது என்பதை நாம் அறிந்த சத்தியமாய் காணப்படுகிறது. சாலமோன் தான் நேசிக்கிற தன்னுடைய மனைவியோடு கூட அவன் பல இடங்களுக்கு கடந்து போகும்படியாக அவன் உருவாக்கப்பட்ட ஒரு இடம்தான் இந்த தூணாய் காணப்படுகிற வெள்ளியினால் அந்த தூணை உண்டாக்கி ஒரு ரதத்தை உண்டாக்கினான் என்று சொல்லி வாசிக்கிறோம். நாம் அநேக தூண்களை படித்துக் கொண்டு வந்தோம். ஆனால் இன்றைக்கு வெள்ளியினால் ஆன ரதத்தின் தூணை குறித்து நாம் இந்த கொஞ்ச நேரம் சிந்திக்க போகிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, வெள்ளி என்பது மீட்பை குறிக்கக்கூடிய ஒரு உலோகத்தின் பொருளாய் காணப்படுகிறது. வேதத்தில் நீங்கள் வாசித்தால் ஒவ்வொரு உலோகத்துக்கும் ஒரு ஆவிக்குரிய அர்த்தத்தை நாம் வேதத்திலிருந்து அறிந்து கொள்ளலாம். பொன் என்று சொன்னால் அது விசுவாசத்துக்கு அடையாளமாய் இருக்கிறது. அல்லேலூயா. வெண்கலம் என்றால் அது தேவனுடைய கிருபைக்கு அடையாளமாக காணப்படுகிறது. மூன்றாவதாக வெள்ளி என்று சொல்வது மீட்புக்கு அடையாளமாக இது சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் அறிந்து கொள்ளுகிறோம். அல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்கள் தங்களுடைய மீட்புக்காக, தன் விடுதலைக்காக, தன் ரட்சிப்புக்காக ஆண்டவர் அந்த ஆசாரியருடைய கரத்திலே அவர்கள் என்ன கொடுக்க வேண்டும் என்றால் வெள்ளியினாலும் பொன்னினாலும் அவர்கள் மீட்கப்பட வேண்டும் என்று சொல்லி வேதவசனம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. அல்லேலூயா. இதைதான் அப்போஸ்தலனாகிய பேதுரு தேவனுடைய சபைக்கு அவன் எழுதும் போது சொல்லுகிறான். 1ஆம் பேதுரு 1ஆம் அதிகாரம் 18ஆம் 19ஆம் வசனத்திலே உங்கள் முன்னோர்களால் பாரம்பரியமாய் நீங்கள் அனுசரித்து வந்த வீணான நடத்தையிலிருந்து அழிவு
வஸ்துக்களாகிய வெள்ளியினாலும் பொன்னினாலும் மீட்கப்படாமல் குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டி ஆகிய கிறிஸ்துவின் விலையேற பெற்ற ரத்தத்தினாலே மீட்கப்பட்டீர்கள் என்று அறிந்திருக்கிறீர்களே. முன்னே தேவ ஜனங்கள் மீட்கப்படும்படியாக, விடுதலையாக்கப்படும்படியாக, தனக்கு பதிலாக அவர்கள் தன்னிடத்தில் காணப்படுகிற வெள்ளிகளையும் பொன்னையும் கொடுத்து அவர்கள் மீட்பின் பொருளாக மீட்கப்பட்டவர்களாக காணப்படுகிறார்கள். ஆனால் புதிய பாட்டின் காலத்திலே தேவன் நம்மை அழிந்து போகிற பொன்னினாலும் வெள்ளியினாலும் ஆண்டவர் நம்மை மீட்கப்படாதபடிக்கு அதை காட்டிலும் விலை உயர்ந்த மதிக்க முடியாத இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே நாம் ஒவ்வொருவரையும் கர்த்தர் மீட்டெடுத்திருக்கிறார். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோமா? ஹல்லேலூயா. இந்த வெள்ளித்தூண் மீட்கப்பட்ட ஜனங்கள், இயேசுவின் இரத்தத்தினால் மீட்கப்பட்டவர்கள் தான் இந்த வெள்ளியின் தூண்களாக காணப்படுகிறார்கள். ஹல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த சாலமோன் தன்னுடைய ரதத்திலே அந்த தூணை உண்டாக்கினான். அந்த தூண் ஒரு சாதாரணமான தூண் அல்ல, வெள்ளியினால் உருவாக்கப்பட்ட ஒரு தூணை அவன் உண்டாக்கினான் என்று சொல்லப்படுகிறது. இது எதை காட்டுகிறது? வெள்ளி என்பது மீட்கப்பட்ட தூணாக, மீட்கப்பட்ட பிள்ளைகளாக, தேவனால் விலைக்கிரயம் கொடுத்து ரட்சிப்பை பெற்றுக்கொண்ட தேவ ஜனங்களுக்கு இவைகள் அடையாளமாக காணப்படுகிறது. அல்லேலூயா. ஒரு தேவனுடைய பிள்ளை உண்மையாக மீட்கப்பட்டிருப்பார்கள் என்றால் அவருடைய நம்முடைய வாழ்க்கையில 6 காரியங்கள் இருக்க வேண்டும். இந்த வெள்ளி தூண் என்பது எதை காட்டுகிறது? மீட்பின் பொருளாய் காணப்படுகிறது. இப்ப இயேசுவின் இரத்தத்தினால் இல்லாவிட்டால் மீட்கப்பட்ட வெள்ளி தூணாக நாம் இருப்போம் என்றால் 6 விதமான மீட்பு நம்முடைய வாழ்க்கையில இருக்க வேண்டும். ஆனால் இது உலக பிரகாரமாய் சிந்திக்கும் போது இது முடியாது, நடக்காது, இயலாது என்பது நாம் சொல்லக்கூடிய ஒன்றாயிருக்கும். ஆனால் தேவன் ஒரு நாளும் நடக்காத, செயல்படுத்த முடியாத ஒரு காரியத்தையும் தேவன் சொல்லுகிறவர் அல்ல. அவர் பொய் சொல்லுகிற தேவனும் இல்லை. அல்லேலூயா. ஆனால் தேவன் ஒரு காரியத்தை சொல்லி இருப்பார் என்றால் நிச்சயமாக அது நடக்கும், அது நிறைவேற முடியும் என்பதை விசுவாசிக்கிற தேவ ஜனங்களுக்கு இந்த 6 விதமான மீட்பை ஆண்டவர் இந்த நாளில் நமக்கு தரும்படி கர்த்தர் விரும்புகிறார். அல்லேலூயா. இந்த வெள்ளி என்பது மீட்கப்பட்ட ஜனங்கள், விடுவிக்கப்பட்ட ஜனங்கள், தேவனுடைய இரத்தத்தினால் அவர்கள் சுத்திகரிக்கப்பட்ட தேவனுடைய ஜனங்கள். இப்படிப்பட்ட தேவ ஜனங்களுக்கு 6 விதமான மீட்பை ஆண்டவர் வேத வசனத்திலே நாம் அறிந்து கொள்ளுகிறோம். இப்பொழுது எல்லாரும் எடுத்துக் கொள்வோம். சங்கீதத்தின் புஸ்தகம் 103ஆம் சங்கீதம் 3ஆம் 4ஆம் 5ஆம் வசனத்திலே இந்த 6 விதமான மீட்பை சங்கீதக்காரர் நமக்கு வெளிப்படுத்தி காட்டுகிறார். வாசிப்போம். மீட்கப்பட்ட தேவ ஜனங்களுக்கு இந்த 6 விதமான மீட்பை, 6 விதமான ரட்சிப்பை, 6 விதமான மேன்மையை தேவ ஜனங்களாகிய நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். முதலாவதாக ஒரு மனிதன் மீட்கப்பட்டிருப்பார்கள் என்றால், ரட்சிக்கப்பட்டிருப்பார்கள் என்றால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விலை உயர்ந்த இரத்தத்தினால் நாம் மீட்கப்பட்டிருப்போம் என்று சொன்னால், முதலாவதாக நம்முடைய அக்கிரமங்கள் என்ன செய்திருக்கணுமா? மன்னிக்கப்பட்டிருக்க வேண்டும். பாவ மன்னிப்பின் நிச்சயம் நமக்கு கண்டிப்பாய் தேவையாய் காணப்படுகிறது. அல்லேலூயா. சத்தவர மாட்டேன், சத்தவர மாட்டேன். நான் தேவனுடைய சபைக்கு வருகிறேன், கர்த்தரை ஆராதிக்கிறேன், ஆண்டவரை மகிமைப்படுத்துகிறேன். ஆனால் என்னுடைய பாவம் என்னை தொடர்ந்து பிடிக்கிறது. அந்த பாவத்தில் என்னால் விடுதலை பெற முடியல. அந்த பாவத்தின் வல்லமையில திரும்பி நான் அகப்பட்டு கொண்டிருக்கிறேன் என்றால், நீங்கள் சரியான ஒரு ரட்சிப்பின் மீட்பை நம்முடைய வாழ்க்கையில பெற முடியவில்லை. நாம் வெள்ளி தூண்களாக மாற்றப்பட முடியாது. ஒரு தேவனுடைய பிள்ளை வெள்ளி தூணாக மாற்றப்பட வேண்டும் என்றால் தங்கள் வாழ்க்கையில் காணப்படுகிற எல்லா விதமான அக்கிரமங்கள் மன்னிக்கப்பட்டிருக்க வேண்டும் என்று சொல்லி வேதத்தில் அறிந்து கொள்ளுகிறோம். தீத்துடைய புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, அவன் நம்மை சகல அக்கிரமங்களில் நின்று மீட்டுக் கொண்டு தமக்குரிய சொந்த ஜனமாகவும் நற்கிரைகளை செய்ய பக்தி வைராக்கியம் உள்ளவர்களாகவும்
நம்மை சுத்திகரிக்கும்படி தம்மை தாமே அதற்காக என்ன செய்தாராம்? ஒப்பு கொடுத்தார் என்று சொல்லி வாசிக்கிறோம். அவர் நம்முடைய சகல அக்கிரமங்களில் இருந்து மீட்டுக் கொண்டு தேவன் ஒவ்வொரு பிள்ளைகளுடைய சமூகத்தில் வருகிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் கடந்து போன அவருடைய எல்லா பாவத்தையும், எல்லா விதமான அசுத்தத்தையும், எல்லா விதமான அக்கிரமத்தையும் இருந்து தேவன் நம்மை மீட்டெடுக்கிறவராக, ரட்சிக்கிறவராக, பிரித்தெடுக்கிறவராக, தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதாக தேவன் நம்மை மாற்றும்படி கர்த்தர் விரும்புகிறார். அதனால முதலாவதாக ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில நாம் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு சத்தியம், தேவன் என்னை மீட்டெடுத்திருக்கிறார் என்றால் நம்முடைய அக்கிரமத்திலிருந்து, நம்முடைய பாவத்திலிருந்து, நம்முடைய துன்மார்க்கத்திலிருந்து, நம்முடைய கீழ்ப்படியாமல் இருந்து தேவன் நம்மை தூக்கி எடுக்கிறார். ஓசியாவுடைய புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலே ஆண்டவர் தன்னுடைய வார்த்தையினால், நீ அறிக்கை பண்ணுகிற அறிக்கையின் வார்த்தையின் மூலமாய் அந்த மீட்பையும் அந்த ரட்சிப்பையும் ஆண்டவர் நமக்கு தருகிறார் என்று சொல்லி வாசிக்கிறோம். வாசிப்போம். வார்த்தைகளை கொண்டு கர்த்தரிடத்தில் திரும்புங்கள். கர்த்தர் உங்களிடத்தில் பொன்னையோ பொருளையோ ஆஸ்தியோ ஒன்றுமே ஆண்டவர் எதிர்பார்க்கல. ஆண்டவர் சொல்லுகிறார், என் வார்த்தைகளை கொண்டு கர்த்தரிடத்தில் என்ன செய்யுங்க? திரும்புங்கள். தேவனுடைய வார்த்தையாக வசனத்தை நம் இருதயத்தில் ஏற்றுக்கொண்டு நம்முடைய பாவத்தை கர்த்தருடைய ஆவியால் உணர்த்துவார் என்று சொன்னால் அதை தேவ சமூகத்தில் நாம் பகிரங்கமாக அறிக்கை பண்ணி அந்த பாவத்திலிருந்து நாம் மீட்கப்பட வேண்டும். வார்த்தைகளை கொண்டு கர்த்தரிடத்தில் என்ன செய்யுங்கள்? திரும்புங்கள். அவரை நோக்கி, தேவரீர் எல்லா கிரமத்தையும் நீக்கி எங்களை தயவாய் என்ன செய்யும்? அங்கீகரித்தருளும். ஆண்டவரே, என் பாவங்கள் எல்லாம், என் அசுத்தங்கள் எல்லாம் என்னை விட்டு நீக்கி என்னை சுத்திகரித்து என்னை பரிசுத்தப்படுத்தி என்னை உமக்கு ஏற்ற பிள்ளையாக எங்களை அங்கீகரித்துக் கொள்ளும் என்று சொல்லி நம்முடைய வாயினால் தேவனை மகிமைப்படுத்தும் போது, நம்முடைய பாவத்தை பாவமாக ஒத்துக்கொண்டு நாம் தேவ சமூகத்தில் அறிக்கை பண்ணும் போது தேவன் நம்மை பாவத்தில் இருந்து விடுதலையாக்குகிறவராயிருக்கிறார். இரண்டாவதாக அந்த 103ஆம் சங்கீதத்தில் அவன் சொல்லுகிறான், என் அக்கிரமங்கள் எல்லாம் மன்னித்து. முதலாவது தேவன் நம்முடைய பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னிக்கும் போது நமக்கு மீட்பு கிடைக்கிறது, ரட்சிப்பு கிடைக்கிறது. இரண்டாவது, உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி. இரண்டாவதாக நம்முடைய அனுதின வாழ்க்கையிலே இன்றைக்கு வியாதிகள் அதிகரித்துக் கொண்டிருக்கிறது. எங்கு பார்த்தாலும் இன்றைக்கு ஆஸ்பத்திரிகள் நிரம்பிக் கொண்டு இருக்கிறது. இன்னைக்கு வைத்தியருடைய பெட்டிகள் இன்னைக்கு நிரம்பி கொண்டிருக்கிறது. காரணம் என்ன? எங்கு பார்த்தாலும் வியாதிகள், எங்கு பார்த்தாலும் வியாதி கொடுமைகள். இன்னைக்கு டாக்டர் சொல்லுகிற பயமுறுத்துகிற அந்த பயமுறுத்த நிமித்தமாய் இன்னைக்கு மனிதர்கள் தைரியமாய் வாழ முடியாதபடி இன்னைக்கு காணப்படுகிறார்கள். ஆண்டவர் நம்ம பயமுறுத்துகிற தேவன் அல்ல. அல்லேலூயா. ஏனென்னா அவரே நம்முடைய பரிகாரியாகிய கர்த்தர். அப்ப நமக்கு யார் டாக்டர்? குணமாக்குகிற டாக்டர், வைத்தியர் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு. கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துமா. இரண்டாவதாக உன் நோய்களை என்ன செய்வேன்? குணமாக்குவேன். ஆண்டவர் நம்முடைய பாவத்தின் நிமித்தமாய், நம்முடைய வாழ்க்கையின் சில குறைகளின் நிமித்தமாய் நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் வியாதிகளுக்கு அனுமதிக்கிறார். வியாதிகள் வருவதற்கு இடம் கொடுக்கிறார். அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் வரும்போது நம்மை தாழ்த்தி தேவ சமூகத்தில் ஆண்டவரே, என் குறைகள் என்ன, என் குற்றங்கள் என்ன, என் பாவங்கள் என்ன, ஆண்டவர் அதிலிருந்து என்னை விடுதலையாக்கும் என்று சொல்லி நம்முடைய பாவத்தை அறிக்கை செய்து ஒருவருக்கு ஒருவர் ஜெபம் பண்ணும் போது விசுவாசம் உள்ள ஜெபம் பிணியாளியை, சத்தமா சொல்லுங்களேன், பிணியாளியை ரட்சிக்கும். அப்ப தேவனுடைய பிள்ளைகள் தங்கள் பாவங்களை, தன் குறைகளை, தன் குற்றங்களை ஒருவருக்கு ஒருவர் அறிக்கை பண்ணி விசுவாசத்தோடு கூட ஜெபிக்கும் போது அந்த விசுவாசம் உள்ள ஜெபம் நம்முடைய வியாதிகளை குணமாக்க கூடியதாய் காணப்படுகிறது. அல்லேலூயா. நம்முடைய இயேசப்பா யாருங்க? பரம வைத்தியர். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துமா. அவர் சொல்றார், உன் நோய்களை குணமாக்குவேன். அதான் சொன்னேன், டாக்டர்களுக்கும் உலகத்துக்கும் நம்ம ஆண்டவருடைய வசனத்துக்கு பார்க்கும்போது எதிர்மறையாய் அது காணப்படும். ஏனென்றால் உலக ஞானத்திலே அவன் பேசுகிறான், நாம் தேவ ஞானத்தில் நிறைந்து பேசுகிறோம். அல்லேலூயா. தேவ ஞானம் உலக ஞானத்துக்கு பைத்தியமாய் காணப்படுகிறது. எப்படி குணமாக்க முடியும், எப்படி சுகமாக்க முடியும், எப்படி மாற்ற முடியும் என்று சொல்லி இன்னைக்கு மனிதன் சொல்லிக் கொண்டிருக்கிறான். அல்லேலூயா. கொஞ்ச நாட்களுக்கு முன்னே ஒரு மனிதன் சொன்னா, எல்லா கண்ட்ரோல் எங்க இருக்குன்னா மூளையில தான் இருக்குது, இருதயம் சும்மா துடிச்சிட்டு இருக்குதுன்னு சொன்னான். என்னதுங்க? இருதயம் என்ன பண்ணுதா? ஆனா வேதத்துல இருதயத்திலிருந்து
கொண்டிருந்தாங்க. இப்போ டாக்டர் சொல்றான், இந்த ஹார்ட்டை ஒருத்தருக்கு எடுத்து என்ன பண்ணிருக்காங்கன்னா இன்னொருத்தருக்கு ஹார்ட்டை மாற்றி வச்சிருக்காங்க. இப்போ அந்த ஹார்ட்டு அவன் இறந்துட்டாரு. அவன் நல்லா ஒரு மியூசிக் வாசிக்கக்கூடிய ஒரு மனுஷன். ஆனா இப்போ இந்த ஹார்ட் யாருக்கு போயிருக்கு? மியூசிக்கே வாசனை தெரியாத ஒருத்தருக்கு என்ன பண்ணிட்டாங்க, எடுத்து வச்சுட்டாங்க. இப்போ இவன் என்ன பண்றான்? மியூசிக் வாசிக்கிறான். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தும். இவன் கரங்களை தட்டி, நல்ல வேலை திருடந்து எடுத்து வச்சிருந்தா என்ன இருக்கும்? நம்ம நினைக்கிறோம் வேத வசனத்தின் உறுப்பு கூட இன்றைக்கு மாறுவதில்லை. இன்றைக்கு தேவனுடைய வார்த்தையை விசுவாசிப்போம் என்று சொன்னால் கர்த்தர் நிச்சயமாக அவைகளை செய்யறாங்க. உங்கள் மாற்றம் எதில் வர வேண்டும் என்றால் உங்கள் இருதயத்தில் வர வேண்டும். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தணும். நம்முடைய ஞானத்தின்படி பார்த்தால் அது நடக்காது. ஆனால் இருதயத்தின்படி நாம் பார்க்கும்போது நம்முடைய சுபாவங்கள், நம்முடைய குணங்கள், நம்முடைய நிலைகள் மாற்றப்படும் போது அந்த இருதயத்துக்கு ஏற்றபடி நம்முடைய ஜீவிதங்களும் மாற்றப்படுகிறது. அதனாலதான் தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய இருதயத்திலே என் தேவன் என்னை சுகமாக்க முடியும் என்ற நம்பிக்கை, விசுவாசம் அசைக்க முடியாத உறுதி ஒரு தேவ பிள்ளைக்குள் இருக்கும் என்று சொன்னால் நிச்சயமாக கர்த்தர் நம்மை சுகமாக்குவதற்கு அவர் போதுமானவராய் காணப்படுகிறார். அல்லேலூயா. சத்தம் வர மாட்டேன், இன்னும் சத்தம் வர மாட்டேன். சங்கீதத்தின் புஸ்தகம் 30ஆம் சங்கீதம் 2ஆம் வசனத்தில் வாசிக்கும் போது, என் தேவனாகிய கர்த்தாவே உம்மை நோக்கி கூப்பிட்டேன், என்னை நீர் சத்தமா சொல்லுங்களேன், என்னை நீர் குணமாக்கினீர். நம்முடைய வாழ்க்கையில வருகிற வியாதிகள் வரும்போது, பலவீனங்கள் வரும்போது, சுகவீனங்கள் வரும்போது அழ வேண்டாம், கண்ணீர் வடிக்க வேண்டாம், அங்குமிங்கு ஓட வேண்டாம். முதலாவது நம்முடைய ஆண்டவராகிய இயேசுவிடத்திலே நாம் என்ன சொல்ல வேண்டும் என்றால், ஆண்டவரே என்னை சுகமாக்கி என்ன செய்யும்? குணமாக்கும் என்று சொல்லணும். இந்த நம்முடைய பிள்ளைகள் நார்த் இந்தியாவில் ஊழியம் செய்றாங்க. ஒருத்தர் வியாதிப்பட்டா முதலாவது வந்து அந்த தம்பி கிட்ட ஜெபம் பண்ணிட்டு தான் அது பிறகு எங்க போறாங்க தெரியுமா? ஆஸ்பத்திரிக்கு போறாங்க. கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தணும். அவருடைய நம்பிக்கை ஜெபத்தின் மூலமாய் ஆண்டவர் அற்புதங்களை செய்கிறார். இது போலதான் ஆண்டவருடைய பிள்ளைகளாக நம்முடைய வாழ்க்கையிலும் வியாதிகள் வரும்போது முதலாவது கர்த்தருடைய சமூகத்தை நாம் தேடும் போது ஆண்டவர் நமக்கு என்ன செய்கிறார்? அவர் நம்மை குணமாக்குகிறவராக இருக்கிறார். ஆண்டவர் சங்கீதம் வாசிப்போம். சங்கீதத்தின் புஸ்தகம் 30ஆம் சங்கீதம் 2ஆம் வசனம். என் தேவனாகிய கர்த்தாவே உம்மை நோக்கி கூப்பிட்டேன், என்னை நீர் என்ன செய்தீர்? ஜெபம் பண்றவங்களுக்கு கர்த்தர் சுகமாக்குகிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. நம்ம வியாதி நேரத்தை யாரை நோக்கி கூப்பிடணும்? ஐயோ சத்தமா சொல்ல, யாரை நோக்கி கூப்பிடணும்? நம்முடைய தேவனை நோக்கி கூப்பிட வேண்டும். ஏசாயாவுடைய புஸ்தகம் 57ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தின் கடைசி பகுதிகளிலே வாசிக்கும் போது, அவர்களை குணமாக்குவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவர்களை நான் என்ன பண்ணுவேன்? குணமாக்குவேன் என்று கர்த்தர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ? அவர் போய் சொல்லுகிற தேவன் அல்ல. நான் உண்மையாய் கர்த்தருடைய சமூகத்தை தேடும்போது, உண்மையாய் கர்த்தருடைய சமூகத்தை நாடும்போது நம்முடைய சரீரத்துக்குள் காணப்படுகிற எல்லா வியாதிகளையும் ஆண்டவர் நமக்கு குணமாக்கி நம்மை மீட்டெடுக்கிறவராய் இருக்கிறார். ஒன்று மட்டும் வாசிப்போம். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம் வாசிப்போமா? நம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படி அவர்தாமே இயேசுதாமே அவருடைய சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவை மேல் சுமந்தார். அவருடைய தழும்புகளினால் என்னவா? குணமானீர்கள். வியாதி வருவதற்கு முன்பதாகவே கர்த்தர் வாக்குத்தத்தத்தை தந்திருக்கிறார். தேவனுடைய பிள்ளையே, என்னுடைய காயத்தின் நிமித்தம் ஆற்றப்பட்டது போல உங்களுடைய வியாதியை நான் ஆற்றி உங்களுக்கு சுகம் தருவேன் என்று சொல்லி அவருடைய தழும்புகளினால் குணமானீர்கள் என்று சொல்லி வேதத்திலே அறிந்து கொள்ளுகிறோம். இரண்டாவதாக, ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் வியாதியில் இருந்து நாம் மீட்கப்பட வேண்டும், ரட்சிக்கப்பட வேண்டும், தேவனுடைய பிள்ளைகளாக நாம் இருக்க வேண்டும் என்று சொல்லி நம்முடைய சுகத்தை கூட தேவன் விரும்புகிறவராய் காணப்படுகிறார். கரம் தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோமா? பக்கத்தை பார்த்து சொன்னோம், என் சுகத்தை கர்த்தர் விரும்புகிறார், என் ஆரோக்கியத்தை கர்த்தர் விரும்புகிறார், என் வியாதியை கர்த்தர் குணமாக்குகிறார். இரண்டாவதாக, உன் நோய்களில் இருந்து, உன் வியாதிகளில் இருந்து ஒரு தேவனுடைய பிள்ளையை அவர் மீட்டெடுக்கிறார் என்று சொல்லி இந்த சங்கீதத்தில் வாசிக்கிறோம். நீ வெள்ளியாக இருப்பாய் என்று சொன்னால் உன் வாழ்க்கையில் வியாதிகள் வரும்போது நீ கர்த்தருடைய சமூகத்தில் தாழ்த்தி ஜெபித்து ஆண்டவருடைய பாதத்தில் விழுந்து கண்ணீரோடு கதறி அழும்போது
நம்முடைய வியாதிகளை கர்த்தர் சுகமாக்கி ஆண்டவர் அதிலிருந்து நமக்கு மீட்பை கர்த்தர் நமக்கு தருகிறார். அல்லேலூயா. சங்கீதத்தின் புஸ்தகம் 103ஆம் சங்கீதம் திரும்பி வாசிப்போம். அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி உன் பிராணனை, பிராணன் என்றால் உயிர், ஜீவன். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, மூன்றாவதாக உன் பிராணனை அழிவுக்கு என்ன பண்றாரா? விலக்கி மீட்பு. எதிர்பாராத விபத்துகள், எதிர்பாராத நாச மோசங்கள் நம்முடைய வாழ்க்கையில வரும்போது நம்முடைய ஜீவனே இழந்து போகக்கூடிய சந்தர்ப்பங்கள், சூழ்நிலைகள் நம்முடைய வாழ்க்கையில வரும்போது தேவன் ஒரு நாளும் தம்முடைய பிள்ளைகளை தேவன் கைவிடுகிறவர் அல்ல. அல்லேலூயா, அல்லேலூயா. உன் பிராணனை, உன் உயிரை அழிவுக்கு மீட்டு என்ன பண்றாரா? உனக்கு ஒரு புதிய ஜீவனை கர்த்தர் தரக்கூடியவராய் காணப்படுகிறார். ரோமருடைய புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் வாசிக்கும் போது நாமும் புதிதான ஜீவனுள்ளாய் நடந்து கொள்ளும் படிக்கு என்று சொல்லி நாம் அங்கே வாசிக்கிறோம். 2 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிப்போம். நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து பிரசன்னமானதினாலே அந்த கிருபை இப்பொழுது வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. அவர் மரணத்தை பரிகரித்து ஜீவனையும் அழியாமையும் சுவிசேஷத்தினால் வெளிரங்கமாக்கிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய 4 சுவிசேஷத்திலும் ஆண்டவராகிய இயேசு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3வது நாளிலே உயிரோடு கூட எழுந்தாரு. அந்த உயிர்த்தெழுதலின் நம்பிக்கை ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்கும் இருக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். அதனால மரணத்தை பரிகரித்து ஜீவனையும் அழியாமையும் சுவிசேஷத்தினாலே தேவன் நமக்கு தந்திருக்கிறார். ஆனால் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, மரணத்துக்கு தேவன் நம்மை ஒப்பு கொடுக்காதபடி நாம் என்றென்றும் ஜீவிக்கிற ஜீவனுள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் நம்முடைய மரணத்திலிருந்து நம்மை மீட்டெடுக்கிற, ரட்சிக்கிற, விடுதலையாக்குகிற தேவனாய் காணப்படுகிறார். அதனால மரண பயத்தில் காணப்படுகிற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் அந்த மரண பயத்திலிருந்து வெளியே வந்து ஆண்டவரின் ஜீவனை பாதுகாக்கிறவர், என் ஜீவனை ஆண்டவர் நிச்சயமாய் பாதுகாக்க வேண்டும் உறுதியோடு கூட நாம் வாழ வேண்டும். ஆனால் நம்முடைய ஜீவனுக்கு ஆண்டவர் மீட்டெடுக்கக்கூடிய 3வது காரியத்தை நாம் அங்கே வாசிக்கிறோம். அல்லேலூயா. 4வதாக கிருபையினாலும் இரக்கத்தினாலும் என்ன செய்கிறாரா? முடிசூட்டி என்று சொல்லி வாசிக்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நான் நிற்பதும் நிர்மலமாகாமல் இருப்பதும் தேவனுடைய சுத்த கிருபை. நாம் இந்த வசனத்தின் உபதேசத்தில் நிற்பது தேவனுடைய கிருபை. நம்மோடு கூட வந்தவர்கள் அநேகர் கடந்து போய்விட்டாங்க, அநேகர் இந்த வாழ்க்கை விட்டு தூரமாய் பின்வாங்கி போய்விட்டார்கள். ஆனால் உன்னையும் என்னையும் கர்த்தர் நேசித்து அன்பு பாராட்டி ஆண்டவர் நம்மை தேவனுடைய சபையிலே நிலை நிற்க பண்ண ஆண்டவர் நமக்கு உதவி செய்திருக்கிறார். அல்லேலூயா. அதனால தேவன் 4வதாக கிருபையினாலும் இரக்கத்தினாலும் நம்ம என்ன செய்ய நினைக்கிறாரா? முடிசூட்டும்படி கர்த்தர் விரும்புகிறார். சங்கீதத்தின் புஸ்தகம் 8ஆம் சங்கீதம் 5ஆம் வசனத்தில் வாசிக்கும் போது தேவன் நம்மை மகிமையினாலும் கனத்தினாலும் நம்ம என்ன செய்யறோம்? முடிசூட்டுகிறார் என்று வாசிக்கிறோம். வாசிப்போம். அருமையான கர்த்தருடைய பிள்ளை, முதலாவது தேவன் தேவ தூதர்களை சிருஷ்டித்தார். அந்த தேவ தூதர்களை கர்த்தர் சிருஷ்டிக்கும் போது விலை உயர்ந்த கற்களினாலும் விலையுள்ள பொன்னினாலும் அவளை உண்டாக்கினார். அவளுக்கு சரீரம் என்பது கிடையாது, அவளுக்கு ஆகாரம் புசிப்பது கிடையாது, நம்மை போன்ற ரத்தமும் மாம்சங்களுக்கு கிடையாது. அவள் எங்கு வேண்டுமானாலும் போகலாம், எப்படி வேணாலும் இருக்கலாம் என்ற ஒரு சுவாதீனத்தை கர்த்தருக்கு ஆண்டவர் கொடுத்திருந்தார். ஆனால் அதிலே தேவ தூதர்கள் பாவம் செய்தபடினால், பொறுமையினால் அவர்கள் விழுந்து போனபடியினால் மனிதனை ஆண்டவர் பொன்னினாலும் இல்லாவிட்டால் விளைந்த கற்களினாலும் மனிதனை ஆண்டவர் சிருஷ்டிக்காதபடிக்கு சாதாரண மண்ணை கொண்டு மனிதனை ஆண்டவர் உருவாக்கினார். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துமா. அதனால்தான் சங்கீதக்காரன் சொல்றான், கொஞ்சம் சிறியவனாய், அதாவது தேவ தூதர்களை எப்படி ஆண்டவர் படைத்தாரோ, எப்படிப்பட்ட பொன்னினாலும் வெள்ளியினாலும் ரத்தாம்பரத்தினாலும் அவனை உடுத்துவித்து எப்படி ஆண்டவனை உண்டாக்கின அப்படி உண்டாக்காமல் மனிதனை மாம்சமும் ரத்தம் உடையவனாக ஆண்டவர் படைத்தார் என்பதற்காக தான் அவனை கொஞ்சம் சிறியவன் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். என்ன வாசிக்கிறோம்? சங்கீதத்தின் புஸ்தகம் 8:5, நீர் அவனை தேவ தூதரிலும் சற்று சிறியவனாக ஆக்கினீர், ஆனால் அவன் மகிமையினாலும். அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, நாம் மண்ணினால் உருவாக்கப்பட்டாலும்
இருந்தாலும் கர்த்தருடைய கனத்தையும் மகிமையும் தேவ தூதர்களுக்கு தருவதை விட அதிகமாய் கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவார். தேவ தூதர்களுக்கு இல்லாத கனம், தேவ தூதர்களுக்கு இல்லாத மகிமை, தேவ தூதர்களுக்கு இல்லாத பெரிய சாக்கியம் தேவனுடைய பிள்ளைகளாகிய நமக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஏன் தெரியுமா? தேவ தூதர்கள் நமக்கு பணிவிடை செய்கிற பணிவிடையின் ஆவிகள். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துமா. பொன்னினாலும் விலைவந்த ரத்தினங்களினாலும் உடைக்கப்பட்டதான இந்த தேவ தூதர்கள் உனக்கும் எனக்கும் பணிவிடை செய்ய முடியாத பணிவிடை ஆவிகளாக தேவ தூதர்களை கர்த்தர் உண்டாக்கினார். ஆனால் அவருடைய சாயலாய் சிருஷ்டிக்கப்பட்ட மனிதராகிய நம்மை ஆண்டவர் கனத்தினாலும் மகிமையினாலும் நம்ம என்ன செய்யறா? முடிசூட்டினீர். இவருடைய புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் உம்முடைய கரத்தின் கிரியைகளுமே அவனை என்ன செய்தீர்? அதிகாரியாக வைத்து சகலத்தையும் அவன் பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தி அவனை கனத்தினாலும் மகிமையினாலும் முடிசூட்டப்பட்டது மட்டுமல்ல, உலகத்தையும் உலகத்தில் அவரால் படைக்கப்பட்ட எல்லாவற்றையும் ஆளும்படியான அதிகாரத்தை, உரிமையை கர்த்தர் நம்முடைய கரத்திலே கர்த்தர் கொடுத்திருக்கிறார். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துமா. தேவனுடைய பிள்ளையே, நீ தேவனால் மீட்கப்பட்டிருப்பாய் என்றால் மற்றவர்களை ஆளுகை செய்கிற, மற்றவர்களிடத்தில் அதிகாரம் செலுத்துகிற, மற்றவர்களை கீழ்ப்படிய பண்ணுகிற அந்த தெய்வீக ஆசீர்வாதத்தை உனக்கும் எனக்கும் ஆண்டவர் கொடுத்து அவருடைய கனத்தினாலோ மகிமையினாலோ ஆண்டவர் நம்மை முடிசூட்டும்படி கர்த்தர் விரும்புகிறார். சங்கீதனா தாவீது பார்க்கும்போது சாதாரண ஒரு ஆட்டடையனாக இருந்தவனை ஆண்டவர் தெரிந்தெடுத்து சமத்துவ இஸ்ரவேல் ஜனங்களையும் அவன் வழி நடத்தும்படியாக தேவன் அவனை கனத்திலும் மகிமையிலும் ஆண்டவர் அவனை உயர்த்தினது மட்டுமல்ல, அவனுக்கு ஆளுகையின் அதிகாரத்தை அவன் கரத்திலே கர்த்தர் கொடுத்தான். ஆனால் தேவனால் மீட்கப்பட்ட தேவ ஜனங்களுக்கு அவருடைய கிருபையின் இரக்கத்தினாலே ஆண்டவர் நம்மை முடிசூட்டுவது மட்டுமல்ல, நாம் மற்றவர்களை வழி நடத்தும்படியாக, மற்றவர்களை ஆளுகை செய்யும்படியாக, அநேக ரட்சிப்புகள் நடத்தும்படியாக, மற்றவர்களுக்கு உதவி செய்யும்படியாக, ஆளுகை செய்யும்படி உன்னையும் என்னையும் ஆண்டவர் அதிகாரமுடையவர்களாக கர்த்தர் மாற்ற விரும்புகிறார். 5ஆவதாக வேதவசனம் சொல்லுகிறது, நன்மையினால் உன் வாயை என்ன செய்யறான்? திருப்தியாக்குகிறார். வாய்க்கு 2 வேலை இருக்கு. ஒண்ணு எப்பவும் பேசிட்டே இருக்கும், இல்ல எப்பவும் ஆசை போட்டுட்டே இருக்கும். அல்லேலூயா. 2 வேலை செய்யும். ஒண்ணுன்னா எப்ப பாரு என்ன பண்ணிருப்பாங்க? பேசிட்டே இருப்பாங்க. சில சொல்லுவாங்க, பாஸ்டர் வீட்டுக்கு போனா ஒரே இதா இருக்கு, என்ன பண்றாங்க? எப்ப பாரு ஏதாவது என்ன பண்ணிருக்கிறாங்க? என்ன பண்ணிக்கிறாங்க? பேசிட்டே. நான் அமைதியா இருக்க விரும்புறேன், ஆனா எங்க வீட்லயோ என்ன இல்ல, அமைதி இல்லை, எப்ப பாரு பேசுறாங்க. பாத்தீங்கன்னா சிலர் எப்போ என்ன பண்ணிட்டு இருப்பாங்க? பேசிட்டே இருப்பாங்க. சிலர் எப்ப பார்த்தாலும் என்ன பண்ணிட்டு இருப்பாங்க? இது 2. ஆண்டவர் உன்னை பேச வைக்கிறதிலும் திருப்தி அடைய வைக்கிறாரு, உன்னை சாப்பாட்டிலும் திருப்தியாக்கும்படி கர்த்தர் விரும்புகிறார். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துமா. நன்மையினால் உன் வாயை என்ன செய்கிறாராம்? திருப்தியாக்குகிறார். அப்ப தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கு, மீட்டெடுத்த பிள்ளைகளுக்கு நன்மை செய்கிறவராயிருக்கிறார். அந்த நன்மை ஏதோ கொஞ்சம் அல்ல, நாம் திருப்தி அடைகிற வரைக்கும் தேவன் நம்மை நன்மையினால் ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கும்படி கர்த்தர் விரும்புகிறார். கரம் தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துமா. சங்கீதத்தின் புத்தகம் 34ஆம் சங்கீதம் 10ஆம் வசனத்தில் வாசிக்கும் போது, சிங்க குட்டிகள் தாட்சியடைந்து பட்டினியாய் கிடக்கும், கர்த்தரை தேடுவதற்கோ சிங்கம் காட்டுக்கு ராஜா. அது தன் குட்டிகளுக்கு பசியா இருக்க கூடாது என்று சொல்லி அது வேட்டையாடி என்ன செய்யணும்? நிறைய அந்த இறைகளை கொண்டு வந்து அந்த குகையிலேயே நிரப்பிக் கொண்டிருக்கும். ஆனால் சிங்க குட்டிகள் கூட அந்த சிங்கத்தினால் அதற்கு குட்டிகளுக்கு ஆகாரம் கொடுக்க முடியாம ஒருவேளை அது பட்டினியா இருக்கும். ஆனா கர்த்தரை தேடுகிற நம்முடைய பிள்ளைகளாக நம்முடைய வாழ்க்கையில ஒரு நாளும் ஆகார குறைவுகளோ, ஒரு நாள் வஸ்திர குறைவுகளோ, ஒரு நாள் பல பிரச்சனைகளோ நம்முடைய வாழ்க்கையில வராதபடிக்கு சிங்க குட்டிகள் தாட்சடைந்து பட்டினியாய் கிடக்கும். கர்த்தரை தேடுகளுக்கோ நம்ம என்ன செய்யல? உண்மையா கர்த்தரை தேடல. என்ன செய்யல? ஏதோ கடமை கட்டாயத்துக்கு இது பண்றோம். ஆனா உண்மையாய் தேடனா கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில அந்த அற்புதத்தை கர்த்தர் செய்வார். சிங்க குட்டிகள் தாட்சி கடைந்து பட்டினியாய் கிடக்கும், கர்த்தரை தேடுகளுக்கோ. கர்த்தரை தேடுகிற பிள்ளைகள், கர்த்தரை ஆராதிக்கிற பிள்ளைகள், ஆண்டவரை மகிமைப்படுத்துகிற பிள்ளைகளுக்கோ ஒரு நன்மையும் என்ன செய்யாதா? குறைவுபடாத அளவுக்கு தேவன் நம்மை ஆண்டவர் பாதுகாக்கிறவராக இருக்கிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, 5வது ஆசீர்வாதம், தேவனுடைய பிள்ளைகளாக நாம் பசியோட பட்டினியோட இருக்கக்கூடாது என்பதை கர்த்தர் விரும்பி, தேவனால் மீட்கப்பட்ட ஜனங்கள், நீ ஒருவேளை வெள்ளியின் தூணாக இருப்பாய்,
இருப்பாய் என்றால் உன் வாழ்க்கையில எப்பொழுதும் ஆண்டவர் உன்னை நன்மையினாலே உன்னை திருப்தியாக்கும்படி கர்த்தர் விரும்புகிறார். ஆறாவதாக இது ஒரு பெரிய ஆசீர்வாதம். அதாவது சங்கீதத்தை என்ன வாசிக்கிறோம்? கழுகுக்கு சமானமாய் உன் வயது. எப்படி பாஸ்டர் வயசானவங்க வாலிபமா மாற முடியும்? நான் சொன்னேன் இல்லையா, ஆண்டவர் ஒரு நாளும் பொய் சொல்லுகிறவர் இல்லை. அல்லேலூயா. ஆண்டவர் ஒரு நாளும் பொய் சொல்லுகிறவர் இல்லை. நல்லா கவனிச்சு பாருங்க. சாரா சொல்றா, இனி எனக்கு இன்பம் கிடைக்குமோ? நீங்க வீட்டுல போய் வாசித்து பாருங்க. அவள் சொல்றா, அவ உள்ளது கூடாரத்துக்குள்ளந்து நினைச்சு அவ சொல்றா, இனி என் வாழ்க்கையில இன்பம் எனக்கு கிடைக்க கூடுமோ? நானும் கிளவி ஆயிட்டேன், என் கற்பமோ செத்து போச்சு, எங்களுடைய ஆபிரகாம் என்னுடைய புருஷனுக்கும் அவருக்கும் வயதாய் போச்சு, அவருக்கும் எந்த இல்லை, ஆனா எங்களுக்கு எப்படி குழந்தை கிடைக்கும் என்று சொல்லி பண்ணா. ஆனா கர்த்தர் சொன்னாரு, கர்த்தரால் கூடாத காரியம். ஐயோ சத்தமா சொல்ல, கர்த்தரால் கூடாத காரியம். ஆண்டவர் ஆபிரகாமுக்கும் அந்த சாராளுக்கும் முதிர்ந்த வயதிலே அவர்கள் கற்பமே செத்து போன பிறகு அந்த கற்பத்திலே ஜீவனே இல்லாத நேரத்திலே ஒரு ஜீவனை உருவாக்கக்கூடிய ஒரு சர்வவல்லமையுள்ள ஆண்டவர் இருப்பார் என்றார். அப்படிப்பட்ட ஆண்டவர் உன்னுடைய வாழ்க்கையில நான் வயசாயிற்று போய் சொல்லாதே, உன்னை கர்த்தர் வாலிபமாக மாற்றும்படி நீ மீட்கப்பட்ட வெள்ளியா இருப்பாய். தேவனுடைய சபையில என்றும் இளமை வாலிபனா இருக்கும்படி உன்னை வெள்ளி கர்த்தர் அழைத்திருக்கிறார். கரம் தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவார். உன்னுடைய வயதை கல்விக்கு சமானமாய் உன் வயதை திரும்ப என்ன செய்யலாம்? ஆண்டவர் கழுகுக்கு சமானமாய் உன்னை கர்த்தர் ஒப்பிடுகிறார். கழுகு என்பது உன்னத ஜீவிதம் செய்வது, பரிசுத்த ஜீவிதம் செய்வது. எல்லா பறவைகளும் தாழ்ந்த இடத்தில் தன் கூடாரத்தை அமைக்கும். ஆனால் இந்த கழுகோ சிகரங்களிலே, மலைகளிலே, உயரங்களிலே தன் கூடுகளை கட்டி அங்கே இருந்து தன் வாழ்க்கையை நடத்தக்கூடியதாய் காணப்படுகிறது. உன்னுடைய என்னுடைய வாழ்க்கை கண்மலையாக கிறிஸ்துவின் மேலே நாம் அஸ்திவாரமிட்டு அங்கே அவரோடு கூட வாழ்வோம் என்று சொன்னால் கழுகுக்கு சமானமாய் உன் வயதை திரும்பவும் என்ன செய்வாரா? வாலிப வயதை போல ஆண்டவர் மாற்றக்கூடியவராக இருக்கிறார். யோபு இதை ரொம்ப அழகாய் சொல்லுகிறார். இந்த வயதானவர்களுக்கு ஒரு வாலிப நிலைக்கு வரும் என்பதை யோபு எவ்வளவு அழகாய் சொல்லுகிற ஒரு வசனத்தை இப்ப நம்ம வாசிக்க போகிறோம். வாசிப்போம். யோபுடைய புஸ்தகம் 33ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். எல்லாரும் எடுப்போம். அப்பொழுது அவன் மாம்சம். என்னவா நான் சொன்னது? வாலிபன் தான் சொல்லிக்குது. இவன் சொல்றான் வாலிபத்தில் இருப்பதை பார்க்கிலும். என்னவா? இப்ப வயசானவங்களை பார்த்து சொல்றாரு ஆண்டவர், உன் வயசு போயிடுச்சுன்னு சொல்லாதே, காலம் முடிஞ்சிருச்சுன்னு சொல்லாதே, இதோட என் வாழ்க்கை முடிஞ்சு சொல்லாதே. ஆண்டவர் திரும்பியும் உன் வயதை ஆண்டவர் புதுப்பிக்கும்படி கர்த்தர் விரும்புகிறார். கரம் தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துமா? இது நல்ல கரங்களை தட்டி. இந்த என்ன சொல்றான்? அப்பொழுது அவனுடைய மாம்சம் வாலிபத்தில் இருந்ததை பார்க்கிறோம் ஆரோக்கியமடையும். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துமா? அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, வெளியே போனே நீ தூளாக நிற்பாய் என்றால் எனக்கு வயது போய்விட்டது, என் வயதாக முடிந்து விட்டது, என் ஊழியமெல்லாம் முடிந்து விட்டது, இனி நான் ரெஸ்ட் எடுக்க போறேன். ஒருவேளை அரசாங்கம் உனக்கு ஓய்வு கொடுத்திருக்கலாம், ஆனா பரலோக அரசாங்கம் இன்னையும் கர்த்தரை புதுப்பித்து அவர் கரத்தில் உன்னை திரும்பியும் வாலிப வயதிலே கர்த்தர் திரும்பி கொண்டு வரும்படியான அதிசயத்தை கர்த்தர் மீட்பின் பொருளால் எனக்கு கர்த்தர் வாழ்க்கையில செய்ய போகிறார். கரம் தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துமா? அவன் மாம்சம் வாலிபத்தில் இருந்ததை பார்க்கிறோம் ஆரோக்கியம் அடையும். தன் வாழ வயது நாட்களுக்கு அவன் திரும்புவான். கர்த்தருடைய மீட்பு உன் வாழ்க்கையில வரும்போது உன்னுடைய வயது சென்றதென்ற நிலை இராதபடிக்கு உன்னை திரும்பியும் வாழ வயது நிலைக்கு உன்னை கர்த்தர் திரும்பியும் கொண்டு வரும்படி கர்த்தர் விரும்புகிறார். ஆபிரகாமின் வாழ்க்கையில செய்த அற்புதத்தை, சாராளின் வாழ்க்கையில செய்த அற்புதத்தை ஆண்டவர் இல்லாத ஒன்றில ஒன்றை உருவாக்குகிற சர்வ வல்லமை படைத்த தேவன் உன் வாழ்க்கையில இல்லாத ஒன்றை பலத்த விளக்குள்ள உண்டாக்கி உன் மாம்சத்தை வாலிபத்தின் போல மாற்றுவதற்கு இந்த நாளிலே கர்த்தர் ஒரு மீட்பின் பொருளாக உனக்கும் எனக்கும் கர்த்தர் ஒரு ஆசீர்வாதத்தை தரும்படி கர்த்தர் விரும்புகிறார். அல்லேலூயா.